கடந்த சில நாட்களாகவே இந்த கிபிலி ஆர்ட்டோட ட்ரெண்டும் அதை சுத்தின பஞ்சாயத்தும் ஏகப்பட்ட மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்துக்குள்ள எங்களோட ஒப்பீனியனை லைட்டா அப்படி தூவிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்திருக்கோம். இது 1/2 ஒப்பீனியன். நீ என்ன நினைக்கிற? ஏஐ வந்து ஆர்டிஸ்டோட ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஜென்ரலா வந்து ஏஐ வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுதுதான். எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வந்து முன்னாடி வந்து இப்போ நம்ம ஆர்கிடெக்ட் நமக்கு முன்னாடி இந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் டிராஃப்டிங் பண்றதுக்கு வந்து கையை வச்சு டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லா மேனுவலா இருந்துச்சு. பட் கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த மேனுவல் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து வேலை ஈஸியாச்சு, ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாச்சு. ஆனால் நிறைய நடந்துச்சே தவிர நம்மளோட ஜாப் வந்து அது எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா ஃபீல்ட்லயுமே உனக்கு அப்படிதான் இருக்கும். சில விஷயங்கள் நடக்கும். அது இப்போ என்னன்னா, முன்னாடி தியேட்டர்ல ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து கட் அவுட்ல வந்து பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஃபிளெக்ஸ் கலாச்சாரங்கள் வர்றப்போ வந்து அந்த பெயிண்டிங் பண்றது வந்து என்னன்னா ஃபிளெக்ஸா மாறிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து நிறைய பேர் அடாப்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபிளெக்ஸ் மிஷின் போடுறது இது பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மூவ் ஆனாங்க. ஆனா அதுவுமே நிறைய பேருக்கு லைஃப் கிரியேட் பண்ணிச்சு. அதாவது அந்த ஃபிளெக்ஸுக்கான மெட்டீரியல் ஒன்று தேவைப்படும், இங்க் ஒன்று தேவைப்படும், மிஷின் ஒன்று தேவைப்படும், இப்படி நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? அது வந்து பிராண்டா பெருசாச்சு இல்லையா? ஆனா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாரோட ஜாபையும் டப்பு 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 டப்புன்னு எடுத்துட்டு அது வந்து அது வேணாம், அவன் வேணாம், அவங்கிட்டலாம் போகாத, நான் உனக்கு பண்ணித்தரேன், அவங்கிட்ட போகாத, நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆர்ட் வேணுமா, நான் உனக்கு பண்ணித்தரேன், உனக்கு வந்து பாட்டு ஏதாவது லிரிக்ஸ் வேணுமா, நீ என்னன்னு சொல்லு, நான் உனக்கு எழுதி தரேன், உனக்கு பாட்டு நீ ஒரு லிரிக்ஸை போட்டு உனக்கு அது வாய்ஸா வேணுமா, பாடியே வேணுமா, நான் உனக்கு பண்ணித்தர்றேன் அப்படி சொல்லி நீ என்ன கேட்டாலும் சரி அது பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று வந்தப்போ நான்லாம் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு கூகுள் மாதிரி தான் இது, சர்ச் இன்ஜின் மாதிரி போல, நமக்கு சர்ச் இன்ஜின்ல இருக்கிறத கேட்டா அது கொடுக்கும், பட் இது நம்மளுக்கு என்ன டவுட் கேட்டா அது சொல்லுது போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு பிராடரா வளர்ந்து வேற மாதிரி நிக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இப்போ நீ வந்து பெயிண்டிங் பத்தி சொல்லிட்டு இருந்தல, இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேமராஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு சீனை வந்து நீ ரெப்ளிகேட் பண்ணணும்னா வந்து பெயிண்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம ஆர்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அப்புறம் தான் கேமராஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும்னா நம்ம வந்து கேமரால போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து பெயிண்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி பயந்தாங்க. ஓகேவா? ஓ நம்ம ஜாப் போயிடுமோ கேமராஸ் வந்தோடனே அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபின்றதே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? அது வந்து எவால்வ் ஆகி இப்ப அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்மா வந்து நிக்குது. ஓகே, பட் அப்ப வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து பயந்தாங்க அது வர்றப்போ. ஓகேவா? ஸோ எல்லா எவல்யூஷனுமே ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீப்புளுக்கு வந்து அவ்வளவுதான் நம்மள ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதுல இவால்வ் ஆகி இது வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகும். இது பாக்குறப்ப இது வேற டைமென்ஷனுக்கு போற மாதிரி இல்லை. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வரைகிறதுக்கு பிடிக்கும். ஓகேவா? நான் ஒரு லிரிசிஸ்ட், எனக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு பிடிக்கும். ஓகேவா? எனக்கு வந்து நான் ஒரு கம்போசர், எனக்கு வந்து சாங் கம்போஸ் பண்றதுக்கு பிடிக்கும். இப்படி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ணுது தெரியுமா? இது எல்லா வேலையும் இது பண்ணுதா? ஸோ இப்போ எல்லாருமே என்ன ப்ரெஷருக்கு இதாகிறாங்கன்னா, இவங்க யாருக்குமே வேலை இல்லை, பேசாம நம்ம ஏஐ கத்துப்போம், கத்துக்கிட்டு நம்ம அதுல போய் ஏதாவது பண்ணிப்போம், நம்ம அங்க உட்காந்துருவோம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீல்டு அடிச்சு அழிச்சு எல்லாத்தையுமே நீ ஏஐ கத்துக்கோ, கோடிங் கத்துக்கோ, ஏஐ தான் ஃபியூச்சரு, ஏஐ தான் உனக்கு எல்லாமே பண்ணிடும்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணி பண்றதுக்கு இதுக்கு பேர் எவல்யூஷன் கிடையாது. ஆனா இப்படி பாத்தீங்கன்னா எல்லாரோட இதையுமே இப்ப ரைட்டர்ஸ், இப்ப நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம ரைட்டர் கிடையாது, பட் நம்ம வந்து அது எழுதணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதிட முடியாது. ஒரு ரைட்டர் அதை எழுதுறப்பதான் அதுல ஒரு சோல் இருக்கும். அவங்களுக்கு தான் அது ஒரு ஹியூமனால தான் வந்து அது பண்ண முடியும். ஓகேவா? ஏஐ வந்து நம்மள அசிஸ்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த இமோஷன்ஸோ அந்த அந்த சோல் இருக்காது அந்த ரைட்டிங்ல. அதை ரைட் பண்ண ஹெல்ப் பண்ணதுனா கூட ஒரு ரைட்டரை வந்து அதை அசிஸ்ட் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் இருக்கு. ஏஐ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு தான், இந்த மாதிரி ரைட்டராக இருக்கட்டும், இல்லை நீ சொல்கிற மாதிரி ஒரு சாங் இதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆக்டர்ஸே வந்து ஃபேஸே வந்து நம்ம இந்த படத்தில் கூட பார்த்தோம்ல, இப்போ ஒரு ஆக்டர் இல்லை அப்படின்னா அவங்கள கூட ரெப்ளிகேட் பண்ண முடியுது. ஸோ பண்ணிட்டே இருக்கப்போ அது மற்ற ஃபீல்ட்லலாம் வந்து அது பண்ணிட்டு இருக்கப்போ யாருக்குமே அது வந்து கன்சர்ன்டாகவே தெரியல. அது ஒரு டைரக்டா ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு இப்போ இந்த கிப்லி ஆர்ட்ல தான் சொல்கிறேன். ஸோ அது வர்றப்போ எல்லாருமே வந்துட்டு இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு இன்சல்ட்டு அது இதுன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே வந்து ஆர்ட் ஃபார்ம் தான், நம்மளோட வந்து ஆர்ட் ஃபார்ம் தான். பட் அதை வந்து யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஒரு ஆர்ட் வர்றப்பதான் வந்து அதை வேல்யூ பண்றது, அதை ரெஸ்பெக்ட் பண்றதுன்னு பண்றாங்க. எல்லாரோட ஜாப்மே ரைட்டிங்குமே ஆர்ட் தான். போயிட்ரி எழுதுறது ஒரு ஆர்ட், எந்த ஜாப் வேணாலும் சொல்லி எல்லாமே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது எல்லாமே வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கப்போ யாருக்குமே வந்து அதோட அந்த வேல்யூவே வந்து தெரியல. ஓகே நமக்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை யூஸ் பண்றாங்க.
ஓகேவா? பட் அது ஒரு டைரக்டா ஒரு ஆர்ட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இது பண்றப்பதான் அதை வந்து வேல்யூ பண்றது, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இல்ல நம்ம இதை பண்ணக்கூடாது, இது வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு இன்சல்ட் அப்படின்னு சொல்றது வந்து அந்த இடத்துல தான் வருது. இப்போ நீ சொல்லலடா, இப்போ வந்து ஹியூமன் ரைட் பண்ணப்போ ஒரு சோல் இருக்கும், இவங்க பண்றப்போ இருக்காது, ஒரு ஆர்டிஸ்ட் பண்றப்போ அதுல வந்து ஒரு ஃபீல் இருக்கும், டச் இருக்கும், அது இதுல வந்து இருக்காது அப்படின்னு சொல்றல. ஆனா என்னன்னா இது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே எல்லாருக்கும் வந்துடுது. ஓகேவா? நீ யோசிச்சு பாரு, இப்போ இந்த ஆர்ட், இப்போ இந்த கிப்லி ஆர்ட்டை வந்து எல்லாருமே ட்ரெண்ட் பண்றாங்க. ஓகேவா? நீ பார்த்தன்னா அதுல நிறைய இது வந்து அவங்க ஃபேஸ் மாதிரிலாம் கிடையாது, இருக்காது. ஓகேவா? யார் ஃபேஸ் மாதிரிலாம் இருக்காது. ஆனா எனக்கு இது போதும், இந்த வாரத்துக்கு இது ட்ரெண்டு, நான் இதை வச்சு இது பண்றேன்னு சொல்லிட்டு யாருமே ஓகே எனக்கு ஈஸியா ஒரு விஷயம் வந்து எனக்கு காசு செலவு பண்ணாம இது பண்ணாம எதுவுமே பண்ணாம ஈஸியா எனக்கு ஒன்று கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அதுல வந்து சோல் தேடணும், இது தேடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா சொல்லவா, இது வந்து இப்போ இது ட்ரெண்ட் ஆகல அப்படின்னா இப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்றதே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அந்த ஆர்ட் ஃபார்மோ அந்த ஆர்டிஸ்டோ உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. எனக்கும் 4 நாளைக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எவ்வளவோ ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, மாடர்ன் ஆர்ட் இருக்கு, எக்ஸ்பிரஷனிசம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டுடியோ கிப்லின்றது இந்த ஒரு அனிமேஷன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் பண்றாங்க, இந்த மூவிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அவேர்னஸ் வந்து மேபி கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஓவரால். இப்போ வந்து அது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்குல்லன்னு சொல்றேன் நான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மே வந்து இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே அது வந்து ஃபேம் தானே. ஸோ அப்படி ட்ரூவா வந்து அது வரணுன்றவங்க, அவர் வந்து ஜப்பான்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்க போறப்போ நம்ம வந்து வேணும்னா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேணும், நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இது பண்றோம். இது வந்து சும்மா அவைலபிளா இருக்கு, அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இவங்க என்ஜாய் பண்றாங்க, நமக்கு ஆக்சசிபிளா இருக்கப்போ அதை வந்துட்டு நம்ம பண்றது வந்து தப்பான்றது வந்து எனக்கு தெரியல. தப்புங்கிறத தாண்டிடா அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? அதை வந்து அந்த ஸ்டுடியோ கிப்லி இருக்காங்கல்ல, ஆனா எனக்கு இதை பத்தி பெருசா நாலேஜ் கிடையாது. இது வந்து இப்போ அதுல இருந்து வர்ற விஷயங்கள், அதுல இருந்து வர மணி எல்லாமே அவங்களுக்கு போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கரெக்டா? அவங்க டேட்டாவை யூஸ் பண்றாங்க, அவங்களோட இவ்வளவு நாள் அவங்க நிறைய இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பிக்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டேட்டாவெல்லாம் இதில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் பே பண்ணி கூட டவுன்லோட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த காசு எல்லாமே அந்த கிரியேட்டருக்கு போகுமான்னா கிடையாது. ஜென்ரலா வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று போடணும், இல்லை ஒரு சாங் ஒன்று போடணும் அப்படின்னா காப்பிரைட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதுல இருந்து ஒரு மணி மேக் பண்றோம் நம்ம. ஓகேவா? மணி மேக் பண்றதுனால நம்மள்ட்ட இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு போகணும். இது வந்து அந்த மியூசிக்கு வந்து அந்த கிரியேட்டருக்கு கொடுக்குறது, நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, இஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வருது. அத ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இது கொண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா? நம்மளும் என்னன்னா ஓகே ஒன்னு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எடுத்து அடிச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கோம். ஓகேவா? பெருமை, நம்ம இமேஜை வந்து நம்ம கிப்லி ஸ்டைல்ல போடுறோம், நம்மளுக்கு ஒரு பெருமை. என்ன பெருமை? நம்ம வரைஞ்சோமா? கிடையாது. இல்ல யார்ட்டையா கொடுத்து வரைஞ்சோமா? கிடையாது. அது நம்மள மாதிரி இருக்கா? அதுவும் கிடையாது. அந்த வாரத்துக்கு அந்த ட்ரெண்டுக்கு நமக்கு ஒரு கிக்கு, அதுக்கு நம்ம ஒண்ணு பண்றோம். சரி, நான் என்ன சொல்றேன், ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த செட் ஆஃப் இமேஜஸ் நான் 5 மணி நேரத்துல பண்ண வேண்டிய வேலையை ஒரு விஷயம் எனக்கு 1/2 மணி நேரத்துல பண்ணி கொடுக்குது, 10 நிமிஷத்துல பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது ஓகே. ஓகேவா? ஆனா நான் இது வச்சிருக்கேன் இல்லையா, என் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு யாரு எங்க எந்த இடத்துல என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் தூக்கி கொடுத்துருவேன். அதுக்கு அந்த கிரியேட்டருக்கும் கிடையாது, எதுக்கும் கிடையாது. அந்த அந்த ஏஐ கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த கம்பெனி மட்டும் தான் பயனடைவாங்க. நீ கிரியேட்டிவ் ஃபீல்ட் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து காப்பிரைட் பண்ணி தான் எல்லாமே பண்ணி தான் ஆகணும், எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். சரி, ஜென்ரலா வந்து ஒரு டெக் கம்பெனி வந்து எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணுது, ஒரு டெக் கம்பெனி வந்து எல்லாத்தையுமே மாத்திக்குது அப்படின்னா அது எப்படி கரெக்ட் ஆகும்? ஓகேவா? எல்லாருமே சேர்ந்து இயங்குனா தானே எல்லாமே ஒர்க் ஆகும். டெக் கம்பெனி வருது, வந்து ஐடி படிச்ச பசங்க இல்லைன்னா வந்து ஏஐ படிச்ச பசங்க, நீங்க வாங்க எல்லாரும் வாங்க, இல்ல எல்லாருமே ஏஐ படிச்சுட்டு வாங்க, இனிமேல் இது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னா எப்படி? இப்போ வந்து ஏஐ கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை நம்ம எப்படி வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கொண்டு போறோம் அதுங்கிறது தான் மேட்டர். அதுக்கு நான் அதை வந்து அது எனக்கு வேண்டாம், அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு கரெக்டா தெரியல. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அது கூட வந்துட்டு
அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பெனிஃபிட் ஆக முடியும்ன்றது தான் நம்ம கரெக்ட் பார்க்கணும். தான், அதுதான் அதான் சொல்றேன். ஸ்மார்ட் வே. அதுதான் சொல்றேன், அதான் ஸ்மார்ட் வே. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பீப்புளை வந்து அசிஸ்ட் தான் பண்ணுது. எனக்கு வந்து அது நல்லாவே தெரியுது. இப்ப நீ என்கிட்ட வந்து ChatGPT-ல ஒரு இது கேட்டு வந்து சொல்ற, நீ கேட்டா உனக்கு வர அவுட்புட்க்கும் நான் கேட்டா வர அவுட்புட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியுதா? ஏன்? ஏன்னா நீ கொடுக்குற இன்புட் வேற, நான் கொடுக்குற இன்புட் வேற. சோ நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பரா வந்து ஒரு இன்புட் கொடுக்குறப்போ எனக்கு அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு ஹியூமன் வந்து அந்த அளவுக்கு நீ வந்து ட்ரெயின் ஆகி உன்னோட அசிஸ்டன்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பண்ண வேண்டிய ஒர்க்கு, நான் பண்ண வேண்டியது எனக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னா என்னால அதுல வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல பண்ண முடியுது. அப்படின்ட்டு இருக்கப்போ நான் தான் அதையும் பண்றேன். ஓகேவா? அதை எப்படியும் நான் தான் பண்ணியிருக்கணும். நீ வந்து அதை அப்படி பார்க்காத, பீப்புளை வந்து மாத்தோன்னு பார்க்காத. இப்போ நான் ஒரு 10 வேலை பண்ண முடியும், அந்த 10 வேலை நான் பண்றதுக்கு எனக்கு 1 மந்த் ஆகும்னு வச்சுக்கோ. ஆனா இப்ப வந்து என்னால அந்த 10 வேலையை ஒரு 5 நாள்லயோ 6 நாள்லயோ முடிக்க முடியும். எனக்கு இன்னும் நிறைய வேலை நான் எடுத்துக்கலாம், ஈஸியா முடிச்சுட்டு நான் அடுத்த வேலையை எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கலாமே நீனு. அது ஓகேடா, அதான் சொல்றேன், அது ஓகே. இது வந்து அதான் நம்மளோட வேலையை அதை கம்மி பண்ணி கொடுக்குது இல்ல, அது ஓகே. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பாட்டு ஒன்று போடணும், சரியா? எனக்கு லிரிக்ஸ்லாம் தெரியாது, ஓகேவா? இப்போ என்னால ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்து லிரிக்ஸ் என்னால எடுத்துக்க முடியும், சரியா? அந்த லிரிக்ஸ் எடுத்து இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அந்த லிரிக்ஸை ஃபீட் பண்ணிட்டு எனக்கு இந்த வாய்ஸ்ல வந்து எனக்கு போட்டுத்தான்னு கேட்க முடியும், இல்லையா? ஒரு சிங்கர் வாய்ஸே நான் போட்டு இந்த வாய்ஸ்ல எனக்கு போட்டுத்தான் நான் எடுக்க முடியும், ஓகேவா? இதுக்கு பெரிய வேலை ஈஸி பண்றது கிடையாது. எனக்கு நான் ஒரு பாட்டு எழுதணும், ஒரு பாட்டு பண்ணணும், நான் அதுக்கான பீப்புள்கிட்ட நான் போகணும் இல்லையா? ஆனா இப்போ எனக்கு இருக்க மைண்ட் என்ன தெரியுமா? அதெல்லாம் தேவை, உட்காருப்போம், அந்த அதில் ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் அதை போடு, இந்த இதில் ஒன்று இருக்கும், இதை போய் இதை போடு, அதில் ஒன்று இருக்கும், அதை போய் அது போடு, இப்படிலாம் போட்டு நானே எல்லாமே பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாருமே அவங்களால எல்லாத்தையுமே அங்கே வச்சே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்போ அப்போ அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்குறேன் நான். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ஜாப் வந்து ஈஸி பண்ற ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தெரியணும், தெரிஞ்சா நம்ம உள்ள போய் ஈஸியா நம்ம பண்ணலாம். ஆனா அந்த ஆட்டோகேடை போய் நான் கத்துக்கணும், அதுக்கான ஸ்கில்ல நான் இது பண்ணணும், பண்ணிட்டு அதோட நாலேஜ் எனக்கு இதுல இருக்கும், அந்த நாலேஜை நான் இதுல அப்ளை பண்ணுவேன், சரியா? என்னோட வேலையை ஈஸி பண்றதுக்கு அது ஒரு டூல், ஓகேவா? இதுல எனக்கு அந்த அறிவு எதுவுமே தேவை கிடையாது, அந்த நாலேஜ். ஸ்டூடியோ கிப்லி நீ ஒரு இமேஜ் நீ தூக்கி உள்ள போட்டுட்டு மேக் திஸ் இன் ஸ்டுடியோ கிப்லி ஸ்டைல், அவ்வளவுதான். நான் வந்து அதுக்காக மட்டும் அது நீ என்ன வேற என்ன உன்னோட போட்டோ ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி பார்க்க போற, அவ்வளவுதான். அதான் சொல்றேன்ல, என்ன இவ்வளவுதான் ஆயிடுச்சு அப்படிங்க. அதான் சொல்றேன்னா ஒரு அந்த ஸ்டைல் உனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு, நீ பாக்குற அனிமேஷன்ஸ்ல அந்த மூவிஸ்ல எல்லாம் அந்த ஸ்டைல்ல ஒன்ன வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அது நீ கிடையாது, ஓகேவா? உன்னோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் அங்க இருக்க போறது கிடையாது. மேபி உன்னோட ட்ரெஸ் பேக்ரவுண்ட் வேணா அதுக்கு மேட்ச் ஆகும், அவ்வளவுதான். உனக்கு வந்து அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ இங்க இருந்து போய் ஜப்பான்ல போய் அவர்கிட்ட போயிட்டு கேட்டு நீ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது உனக்கு ஆக்சசிபிளா இருக்குன்றதால பண்ணல. இதுல வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ரெகுலேட் தான் பண்ணலாம். ரெகுலேட் பண்ணிட்டு இதை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து காப்பிரைட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் நம்ம யூஸ் பண்றதுல ஒரு அமௌண்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு போகுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃபேரா இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து ஃப்ரீயா பண்றதுதான் வந்து இப்போ இது ஃப்ரீ, அதுவும் பெய்ட் வெர்ஷன்ல பண்ணாலும் அந்த மணி வந்து கிரியேட்டருக்கு போகல, இந்த கம்பெனிக்கு போகுதுன்றதுதான் இஷ்யூ, ஓகேவா? சோ அதை ரெகுலேட் பண்ணலாம். நீ கம்ப்ளீட்டா வந்துட்டு பாய்காட் பண்றது, பேன் பண்றது, அதெல்லாம் நானும் பாய்காட் பண்றதோ இது யூஸ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. அது பண்ணாததுனால என்ன மாறப்போகுது? இப்போ நேத்து வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், ஓகே, அவங்க வந்து அவங்களோட போட்டோ வந்து கிப்லில நேத்து போட்டிருந்தாங்க, ஒரு 10 இமேஜ் போட்டிருந்தாங்க. ஓகே, கியூட்டா இருந்தது பாக்குறப்போ. கீழே ஃபுல்லா எல்லாரும் செம்ம திட்டு, ஓகே, அவங்க அவ்வளவு நெகட்டிவ் இது வந்ததே கிடையாது. கீழே எல்லாரும் செம்ம, நீங்களே இப்படி பண்ணலாமா, நீங்க வந்து இதை ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு கீழே வந்து திட்டிருந்தாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணணும், இது வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால ஒரு அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் எதுவுமே வந்து வரப்போறது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், அதை தான் வந்துட்டு பார்க்கணுன்ற நான். அது எப்படி ரெகுலேட் பண்றது, கார்ப்பரேட் திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி உள்ள கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா போனாதான் வந்துட்டு அந்த 2 பார்ட்டிஸ்க்குமே வந்துட்டு கரெக்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல, ஓகேவா? இப்போ வந்து அது தெரிஞ்சிருக்கு, அதுக்கு அவேர்னஸ் தெரியுது, அந்த மாதிரி அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் இப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அவங்கள தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? இப்ப இவ்வளவு பேருக்கு அது பாப்புலர் ஆயிருக்கு அப்படின்னா அதுல இருந்து அதை எப்படி ரெகுலேட் பண்ணி கொண்டு வரலாம், ஓகே, அப்படின்றதான் வந்து பாக்கணும். அதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை நீயும் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ண முடியாது, வந்துட்டு அது ஒரு சொல்யூஷன் கிடையாது.
எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் வந்து அந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்க அந்த சோல், அந்த இமோஷனு, அந்த கனெக்ஷன், அது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் கிட்டேருந்து மட்டும்தான் வர முடியும். ஓகேவா? கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஏஐ கிட்டேருந்து வந்து அது வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பார்த்து நம்ம ஃபியர் பண்ணுறது, இல்லை அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, இல்லை அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ இது வந்து இவ்வளோ ஃபேமஸ் கிரியேட்டர்ன்றதுனால ஏஐ வந்து அதை எடுத்து அந்த ஆர்ட் ஃபார்மை ரெப்ளிகேட் பண்றப்ப எல்லாருக்கும் தெரியுது. நிறைய ஆர்ட் ஃபார்ம் ஆல்ரெடி ஏஐ ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதான் சொல்றேன். அந்த ஆர்டிஸ்டோ அந்த கிரியேட்டர்ஸோ வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. அதனால அவங்க ஒர்க்கை எடுத்தது யாருக்கும் தெரியல. ஒரு கிரியேட்டர் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து இது பண்றப்போ சம் கைண்ட் ஆஃப் ரெகுலேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும். காப்பிரைட் பண்ணணும். இப்போ மியூசிக்கை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணா காப்பிரைட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வரணும். மியூசிக்கை நம்ம பண்ணி அது வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மியூசிக் அப்படியே நம்ம போடுவோம் இல்லையா? அப்படிங்கிறப்போ அந்த டேட்டா வச்சு இது பண்ணுவாங்க. இது இருக்க டேட்டாவை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி தானே பண்ணுது. அந்த ஸ்டைலில் வேற ஒரு மாடிஃபை பண்ணி தானே பண்ணுது. அது அப்போ எப்படி ட்ராக் பண்ண முடியும்? இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாதான்னு கேக்குறேன். நம்ம இன்னைக்கு இருக்க இதை பத்தி பேசுறோம், இதுக்கப்புறமும் அது இவால்வ் ஆயிட்டு தானே இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து கொண்டு வர முடியாதான்னு கேக்குறேன். ஏதாச்சும் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. வாரத்துக்கு வாரம் கிபிலி பிபிலின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வரும், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போவோம். தெரியல, இது வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துருச்சு ஆக்சுவலா. இப்போ சொல்ற மாதிரி வந்து நம்ம அதை அடாப்ட் பண்ணி அதை நம்ம இப்போ பெட்டர்மெண்ட்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது கம்ப்ளீட்டா நம்மளால நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. அப்படி போனா வந்து நம்ம தான் லூசிங் சைட்ல இருப்போம். ஒரு 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 பாயிண்ட்ல போயிட்டு இது பண்றப்போ பேசாம பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வைராக்கியம், வீராப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து இப்படிலாம் பிடிச்சி நான் இருப்பேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா வந்து அப்படி இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இதுக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்கு அடாப்ட் பண்ணி போறவங்க 1000 பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது 1000 பேரோட சேர்ந்துதான் அது மூவ் ஆகும். அதனால நம்ம அதை எப்படி அடாப்ட் பண்ணி பெட்டரா மூவ் ஆகுறதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த யூஸ் பண்ற கம்பெனிஸ் வந்து ஓகே இந்த கிரியேட்டர்ஸோட விஷயங்களை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம், அவங்க டேட்டாவை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து அந்த கிரியேட்டர்ஸ்க்கான விஷயங்கள் போய் சேர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்லைன்னா கம்ப்ளீட்டா அது வந்து லிட்டரலா ஒரு திருட்டு மாதிரி தானே, ஸ்டீல் பண்ற மாதிரி தான். இப்போ யூடியூப் வந்து இந்த காப்பிரைட் சிஸ்டம் எப்படி கொண்டு வந்துச்சோ அது கிடையாது இல்ல, அதுக்கப்புறம் தானே அது வந்துச்சு. நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்துல அது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்துருச்சு. அதை வந்து எப்படி அதை ரெகுலேட் பண்ணி கொண்டு வரது, மானிட்டைசேஷன் ஒரு விஷயத்துக்குள்ள வர்றப்போ அது அதே மாதிரி அவங்களுக்கும் ஏஐ ரிலேட்டட் வெப்சைட்ஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ற விஷயங்கள் ஆர் அவங்களுக்கு அந்த மானிட்டைஸ் ஆகுற விஷயங்கள்ல இருந்து அது எப்படி போய் அவங்களுக்கு சேரும் அப்படின்றத ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா அந்த பெய்ட் வெர்ஷன்ஸுக்கு இப்போ ஃப்ரீ வெர்ஷன் ஒரு 1-2 தான் இது பண்ண முடியும். பெய்ட் வெர்ஷன் அதுவே எவ்வளோன்னு தெரியல எனக்கு, 2000 சம்திங் நினைக்கிறேன், செக் பண்ணணும். ஸோ பெய்ட் வெர்ஷன்ல வரதுன்னா அது வந்து அந்த மானிட்டைசேஷன் வந்து எப்படி வந்து கிரியேட் ஏதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ், ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்ட்டு வர்றப்போ ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாமே பெய்ட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். பெய்ட் ஆகுறது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம பே பண்ணி தான் வாங்குறோங்கிற பிரச்சனை கிடையாது. பட் நம்ம பே பண்றது வந்து ஒரிஜினலா அதுக்கு அதோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் போகுதா, அதுதான் இங்க பிரச்சனை இப்ப எல்லாருக்குமே. அதனால எல்லாரும் தான், நம்மளும் சரி முதலாளிஸும் சரி பார்த்து எல்லாம் சேர்ந்து கொலாபரேட்டிவா பண்ணாதான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பஞ்சாயத்தை மீட் பண்ணுவோம். மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயா என்ஜாய்.